வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள் அப்படி இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு 6ஆம் மாதம் 6ஆம் தேதி காலையில் எழும்பி எங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக இரவு வேலைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அதுக்கிடையிலேயே ஒரு வீடியோ பதிய வச்சுட்டு போவோம் என்று சொல்லி பார்த்தேன். முதலாவது வாங்க இருக்கா சின்ன ஒரு இதை பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த ஜூஸ் இருக்குல்ல, இது இந்த பாருங்க, இது இந்த ஜேர்மன் கடமாக் அல்டி. இதில் இந்த ஜூஸ் 10 ரூபா சொச்சம் போடுறான். இது பியோர் ஒரேஞ்ச், அதாவது நேரடியாக அந்த பழத்தை எடுத்து நேரடியாக இந்த தோலும் சேர்ந்திருக்கும். தோல் இல்லாமல் இல்லை, தோல் இல்லாத இருக்குது, தோலும் சேர்ந்திருக்கும். காலையிலேயே குடித்தா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், அதே போல் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதே போல் இந்த டயபெட்டிஸ் குளிசை கடிச்சு கொண்டு நிற்கிறாக்கள் குடிச்சிடாதீங்க. ஏனென்று கேட்டால் இது புல்லொரு இழுத்து விட்டுரும் தொங்கலுக்கு. ஏண்டா அதுகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரி, இது இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இது இவங்கட கடையில் சுமார் 1,99 மண்டு வச்சு கொள்ளுவேன். ஒரு சுமார் எக்ஸாம்பிளுக்கு 1,99 சொன்னால், நான் ஒரு பக்கத்தில் இருக்கிற தமிழ் கடை அண்ணாட்ட போனால் இல்லை கடையெல்லாம் பூட்டியிருக்கேன்னு சொல்லி போட்டு போனால் ஞாயிற்றுக்கிழமையில் டிரெக்டாக அடித்து விடுவார் 5,99. என்னென்னு என்று கேட்டால், இதென்ன ஸ்பெயின்லேருந்து வாரதென்ன, இந்த ஸ்பெயின்லேருந்து வார இந்த பழங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சரியான வித்தியாசமான பழங்கள். ஆனால் இது இந்த கடையில் விற்கிறீங்களோ அது வேறு விலையென்ன, எங்களோட கடையில் இந்த விலையன்னு. இது அந்த அன்னைன்ற விளக்கம். அப்போ அப்படியே அதை வச்சுட்டு அதை கடந்து போவோம். இப்போ என்ன ஒரு விஷயம் என்னென்று கேட்டால், இப்போ இலங்கையில் எம்ஆர்பிஎம் என்று சொல்லி நிர்ணயிக்கப்பட்ட விலையில் தான் சாமான்கள் எல்லாம் விற்று கொண்டு இருக்கும். ஆனால் பிரான்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் ₹1 வாங்குகிற சாமானை ₹10 விற்றாலும் அவங்களுக்கு டேக்ஸ் காட்டி விட்டால் சரி. நீங்கள் வேணுண்டா ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக இது உங்களுக்கு புதுசில் நீங்கள் ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ ஒரு கதைக்கு சொல்கிறேன். ஒரு 6 போத்தல் தண்ணி பேக்கெட்டை கொண்டு போய்ட்டு நாங்கள் விளத்து விற்கிறாங்க, ₹1.50 விற்கிறாங்க. அதே இதை நாங்கள் ₹2.50 விற்றா கூட கேட்க மாட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் டேக்ஸாக கட்டி விட்டால் சரி. அதான் மெயின் கருத்து. இங்கே எம்ஆர்பி நிர்ணயிக்கப்பட்ட விலையாண்டு இல்லை. அதால் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இப்படி முக்கியமான தேவைகளை போய் தமிழ் கடையில் எடுத்துக்கொண்டு இப்படி பழங்கள், பிஸ்கெட்டுகள், சொக்கோலாக்கள் இதுகள் எல்லாம் நீங்கள் இப்படி கடையில் வாங்கினீங்கள்னு சொன்னால் மாத சம்பளத்துக்கு போகிற நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். சரி, இப்போ விடயத்துக்கு வருவோம். நேற்றைய தினம் பேங்கில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று இருந்தது. சரி, போயாச்சு. போனால் முகாமையாளரும் நானும் 2 பேர் இருந்தாங்க. எங்களுக்கு ராந்தைக்கெல்லாம் ரான்சிலேஷன் எல்லாம் தேவையில்லை, அது எங்களுக்கு கதைக்கக்கூடிய அளவுக்கு தேவன் பலத்திலேருந்து கிருபையும் இறக்கத்தை இருந்திருக்கா. போயாச்சு. போனால் டொசியர்கள் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு, அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணால் அடுத்து முதலாவது எங்களுடைய காத்தி சேஜூர், அடுத்தது வீட்டு டொமிசல், அடுத்தது வேலை கொந்தரா, அடுத்தது வேலை சம்பள பேப்பர்ன்னு சொல்லுவேன், பில்தான் செலர், அடுத்தது அம்போ. சரிதானே? இந்த 5 டொசியர்களையும் பார்த்து விட்டு சொன்னேன், உங்களோட டொசியர்கள் எல்லாம் வேலை நீட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், இப்போ ஆரம்பிக்கலாம் விடயத்தின்னு கடண்டு எல்லா இடத்துக்கு மெயில் போச்சு. போனால் எல்லா இடமும் வெரிஃபிகேஷன் பண்ணி போட்டு, ஓகே நீங்கள் ஜெனிவலாக இருக்கிறீர்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுடைய வயது இத்தனை வயதுக்கு நீங்கள் பார்த்திருக்கிற வீட்டுக்கு இவ்வளவு தான் உங்களுக்கு தர முடியும். முந்தி கொரோனாக்கு முன்பு 75 வயது வரைக்கும் வீட்டு இன்சூரன்ஸுகள் கொடுத்து கொண்டிருந்தது. அப்படியே இப்போ 70 வயதாக குறைத்து விட்டார்கள். சரிதானே? ஒரு கட்டிய வீடு, பழைய வீட்டை நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நொத்தார் காசு, அதே போல் நீங்கள் இப்போ வாகனம் எடுக்க அப்போன்று சொல்லுவீங்க, அதாவது 5,000 10,000 கொடுத்தெடுக்கிற அப்போன்று சொல்லுவீங்க. அதே போல் வீட்டுக்கு நீங்கள் போட வேண்டிய காசு எல்லாத்தை பற்றியும் அழகாக சொல்லிவிட்டு சொன்னார். உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலங்களுக்கு, அதாவது இந்த வயதிலிருந்து 70 வயது வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்கு இவ்வளவு தான் தர முடியும், நீ இவ்வளவத்தை பக்கத்தில் வைத்துக்கொள். அப்படித்தான் அவர்கள் சொல்வார், பக்கத்தில் வைத்துக்கொள்ள. பிரெஞ்சில் அழகாக சொல்வார்கள், தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுதும் அதை பக்கத்தில் வைத்துக்கொள் என்று தான் சொல்லுவார்கள்.
எல்லாத்தையும் கணக்கு பண்ணி போட்டு பார்த்தால் ஓகே, மாதம் இவ்வளவு நீ கட்ட வேண்டும், 17 வருடங்களாக கட்ட வேண்டும். முடிஞ்சது விஷயம். 17 வருடங்களுக்கு கட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. முடித்தால் நான் பார்த்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எங்கேயோ ஒரு தொகை கொண்டு போய் இடிக்குது. இடித்தா என்ன செய்யலாம்? 4 பேருக்கு போன போட்டு கேட்கலாமா? அந்த வேலைக்கே இடம் கிடையாது. உடனே நான் முடிவெடுத்தேன். என்னுடைய கையில் லைசன்ஸ் இருக்குது, வாகனத்துக்குரிய ஆயத்தம் நடந்திருக்குது, அது வாகனம் ஏற்ற நேரத்தில் தேவன் தருவார். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? தலையால் கிடங்கு கிண்டக்கூடாது. கையால் தான் ஒரு மம்பட்டி எடுத்து கிடங்கு கிண்டோணும், இல்லது அளவாங்க எடுத்து, இல்லது பிக்கான எடுத்து கிடங்க கிண்டோணும். சரிதானே? அப்போ எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி போட்டு யோசித்து போட்டு பார்த்தேன். எனக்கு கொஞ்சமான சூழ்நிலைகள் இலங்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது இருக்குது. சரி, அதெல்லாம் கல்குலேட் பண்ணி போட்டு பார்த்தால் ஒரு முடிவெடுத்து போட்டு பார்த்தால் டக்குன்னு இன்டர்நெட்டுக்குள்ள இறங்கி பார்த்தால் இல்து பிரான்ஸில் இருந்து 350-400 கிலோமீட்டருக்கு அங்கால எனக்கு தர வேண்டிய தொகைக்குரிய அழகான வீட்டை வாங்கலாம். சரிதானே? மொழி தெரியும், வேலை தெரியும், லைசன்ஸ் இருக்குது, அதே போல் வாகனம் ஒரு பிரச்சனை இல்லை, அதே போல் ஆக்டிவிட்டியாக இருக்கிறோம். எப்படி ஆக்டிவிட்டியாக இருக்கிறோம்? தலைக்கு டை அடித்து கொண்டு ஆக்டிவிட்டியாக இருக்கிறதில்ல. அது டையே தேவையில்லை. காரணம் என்னென்னு கேட்டால், இந்த அப்பா டையும் அடித்ததில்லை, இந்த அம்மா அப்பா போய் டை அடித்து கொண்டு இளந்தாரி மாதிரி நில்லுங்கன்ட்டு அம்மா சொன்னதும் இல்லை. அவருடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அது சண்டை இருக்கும். கரைக்கு உப்பு இல்லையா, தூள் இல்லையா, புளி இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்லி சண்டை இருக்குது. வணங்கட அப்பா ஒரு நாளும் ஒரு இடத்த கடன் வாங்கி ஒரு கடன்காரர் வீடு தேடி வந்ததும் கிடையாது. எங்கட அப்பா ஆரோடம் போய் வம்பு வழக்கு இழுத்ததும் கிடையாது. ஆனால் சில பேர் எங்கட அப்பாட முரண்பட்டவர்களை குறித்து நான் வருகிறேன், பின்னுக்கு வரட்டும் அப்படியே காணொளிகள். சரி என்று சொல்லி பின்ன நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து போட்டு தட்டி பார்த்தால் நான் எதிர்பார்த்த மாதிரி தூர இடத்துல நல்ல வீடுகள் எல்லாம் இருக்குது. உடனடியாக இல்லை, எதையுமே நான் உடனடியாக செய்ய மாட்டேன். பார்த்தால் அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. திராவுக்கு குறைஞ்சது இங்கத்திய காசு ஒரு 10,000 to 15,000 முடியும். அதுவும் போலாந்துக்காரன்ற நாட்டை சேர்ந்த சொசைட்டிகள்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னால் சும்மா எஃப்பில் இருக்கிற வீடு, அதாவது மீர்கள் பார்ப்பாங்க, எஃப்பில் இருக்குதா, பியில் இருக்குதா, ஏயில் இருக்குதான்ட்டு மீரெல்லாம் பார்ப்பாங்க. வீட்டுக்கும் கண்ட்ரோல் இருக்குது. அதெல்லாம் அவங்கள அட்டிச்சு புழக்குறலாம், அட்டிச்சு கரலாசுகளெல்லாம் அட்டிச்சு செல்த்து தூசுகளெல்லாம் அட்டிச்சு கிடிச்சு கம்ப்ளீட் பண்ணி திறப்பு திரையக்கில்ல வலு நீட்டாக இருக்கும். ஆர் செய்வார்? பரத்தில் இருக்கிற பரமவிதா செய்வார். நீண்ட நாள் காத்திருப்பது சரீரத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும்பொழுது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எப்பயுமே வேதம்தான் எனக்கு முக்கியம், அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் நீங்கள் கேட்கலாம். என்னோடு நெருக்கமாக பழகிற கூடி பிறந்த அண்ணன் தம்பி அல்ல, என்னோடு நெருக்கமாக பழகிற வர அண்ணன் தம்பிக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் தான் இன்றைக்குமே மரியாதை. மற்ற யாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய இடமும் கிடையாது, மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களிடமிருந்து நாங்கள் மரியாதை எதிர்பார்ப்பதும் கிடையாது. சரிதானே? ரைட், ஓகே. அப்படியே கடந்துவோம். அதெல்லாம் பார்த்து விட்டு உடனே நான் என்ன செய்தேன் என்று கேட்டால், அந்த தூர இடத்தில் உள்ள யாருக்கு அடிக்கணும்? தமிழாக்கள் இல்லை, பிரெஞ்சுக்காரருக்கு அடித்து, அண்ணா வணக்கம், என்ன மாதிரி எப்படி இருக்கிறீர்கள், அண்ணாண்டா ஃப்ரேயர் எப்படி இருக்கிறீர்கள், சுகமாக இருக்கிறோம் என்று சொல்லி போட்டு கதைச்சால் ஓகே தேக்கோ. எல்லா சிச்சுவேஷனையும் பார்த்துட்டு சொன்னார், பர்ஃபெக்டாக இருக்குது, ஓகே, காலம் தேதியில் நிர்ணயித்து போட்டு எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தாருங்கள். எங்கே போகிறோம்? இங்கே இருந்து 4-5 மணித்தாள் ஊட்டத்துக்கு அங்கால போகிறோம். எல்லாம் பார்த்துட்டு கிளியர் பண்ணி போட்டு பக்காவாக எடுத்துக்கொண்டு உடனடியாக அங்கேயும் ரெஸ்டாரண்ட் இருக்குது தானே. முதலாவது சீனா பெரிய நாடுன்றாங்க, 2வது இந்தியா ஃப்ரான்ஸ் ஆண்டு இன்னும் சரியாக எனக்கு தெரியாது. ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள் ஃப்ரான்ஸ் தான் 2வது பெரிய நாடாக இருக்குது நிலப்பரப்பில் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இதண்டு எனக்கு தெரியாது. அதே போல் அந்த காரியத்துக்குள்ளே கடந்து போக தேவன் இரக்கம் கிருபை பாராட்டுவார். நிச்சயமாக தேவன் என் கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவர் பரத்தில் இருக்கிற பரமபிதா. அது அப்படியே கடந்து போகட்டும். சரி, இப்போ விடயத்துக்கு வருவோம். என்னதுன்னு பார்த்தால், ஒரு தமிழ் பாடல் புரட்சிகரமாக எழுதி பாடிய தம்பியை இன்றைக்கு நீங்கள் தூக்கி வைத்து இன்றைக்கு எங்களுடைய நாட்டு மக்கள், அதாவது தமிழ் மக்கள் அரசாங்கத்தையே அலற விட்டிருக்கிறார்கள். சரிதானே? இப்படி இருக்கும் பொழுது ஏனையா ஒரு நாட்டில் 2 மொழி பேசுகிற இனத்துக்களை இவ்வளவு வன்மம்? ஒரு பாடல் தானே பாடினார், வேறு எதுவும் அவர் செய்யவில்லையே.
முதலிலும் ஒரு பதிவு வைத்திருப்பேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக இதுக்கு கூடிய சீக்கிரத்தில் முடிவு வரும். தம்பி விடுதலை ஆகுவார். லேசாக அனுர குமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் ஒரு செக் கொண்டு வச்சிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதை நீ மிச்ச காரியங்களை குறித்து அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அது அப்படியே கடந்து போகட்டும். இந்த காணொளி கொஞ்சம் சற்று நீளமாக இருக்கும், பொறுமையாக பாருங்கள். என்னோடு ஒரு அண்ணா பக்கத்து நாட்டிலிருந்து, என் நாட்டை சொல்லுவேன், பக்கத்து நாட்டிலிருந்து என்னோட எடுத்து நீண்ட நேரம் பேசியிருந்தார். பேசியிருக்கும் பொழுது இன்ன நபர் எங்கே என்று கேட்டிருந்தார். அந்த நபரை குறித்து என்னிடம் தயவு செய்து கேட்காதீர்கள், நம்பாதீங்க இவரை நம்பாதீங்க என்று சொன்ன நபரை பற்றி தயவு செய்து என்னிடம் கேட்காதீர்கள் என்று. இல்லை, சற்று உன்னோடு கதைக்க வேண்டும் என்றார். கதையுங்கள் என்று சொன்னேன். கேட்ட அவருடைய கேள்விகள் அனைத்தும் ஒரு ஏறக்குரிய 50 நிமிஷம், 1 மணித்தியாலம் வரைக்கும் நெருங்கிவிட்டது போனுரையாடல். நான் சொன்னேன், 2003ஆம் ஆண்டு எனக்கு உங்களோட நாட்டிலிருந்து ஒரு 25,000 ரூபாய் அனுப்பியிருந்தார். அவர் அடித்து கொடுத்தார், உடைத்து கொடுத்தார் என்று சொல்வதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. நான் அவர்கிட்ட அதை வாங்கியதற்கு பிறகு, என்னுடைய திருமணத்துக்கு பிறகு நான் இவர்களிடத்திலிருந்து தொடர்பு வைத்ததும் இல்லை. இவர்களிடமிருந்து உங்களோட நாட்டில் பணத்தில் 10 ரூபாயை வாங்கியதும் இல்லை. இவரை பற்றி எனக்கு அதிகம் தேவையற்ற கதையும் தேவைப்படாது என்று சொன்னேன். இல்லை, இவர் நடந்து கொள்வதெல்லாம் சற்று தவறாக இருக்கிறது என்றார். தவறாக இருந்தாலும் அவர்தான் அதை சரி செய்ய வேண்டும், அதை நாங்கள் சரி செய்ய முடியாது என்று சொல்லியிருந்தேன். அவர்களே தங்களுக்கு தாங்கள் தனியாக நிற்கிறோம் என்று சொல்லி துணையாக வேண்டும் என்று தங்களுக்கு தாங்களே நிகத்தடியில் இன்னும் ஒரு தடவை பூட்டி கொண்டவர்கள். இது என்னுடைய அம்மாவும் பொறுப்பல்ல, அப்பாவும் பொறுப்பல்ல. என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியாக என்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு எனக்கு துணை வேணும் என்று தேடித்தந்ததான் என்னுடைய அப்பா அம்மா. மற்ற யாரை பற்றியும் எனக்கு தேவையில்லை. ஆனால் மூத்தவர் பெரியவருக்கு மாத்திரம் இன்றைக்கும் உள்ளத்தில் ஒரு மரியாதை இருக்கும். காரணம் என்னென்று கேட்டால், எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் அவர் செய்த நன்றி கடனுக்கு நானும் சில கைமாறு செய்ய வேண்டும். அந்த நாள் வரும் பொழுது நான் செய்வேன். சில தவறுகள் என்னிலும் இருக்கலாம், அதை அவர் மன்னித்து கொண்டு வரும்பொழுது நான் அவரோடு பேசிக்கொள்வேன் என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது என்ன காரியம் என்று கேட்டால், இப்படியான நபர்களை சமூகம் இனி ஒரு நாளும் அங்கீகரிக்கப் போவதல்ல. காரணம் என்னென்று கேட்டால், இவ்வளவுதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கூட அந்த நாட்டிலேயே இருந்து அதுகளை சரி செய்து அந்தந்த பிரச்சனைகளை அங்கங்கே முடித்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரச்சனை வரவில்லையா? நான் எவ்வளோ பிரச்சனையை கண்டு வந்தாலையா? என்னுடைய பிரச்சனையை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் பக்கத்தில் நிற்காமல் ஓட்டம் எடுத்து விடுவீர்கள். என்னுடைய முதலாளி என்னிடம் சொல்வார், இவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாள் வேலையிடத்துக்கு நேரம் தவறாது, ஒரு நாள் என்னுடைய உடல் சுக காரணத்தால் நின்றதுன்றதும் கிடையாது. இது என்னுடைய வரலாறு. அது தேவன் தான் எனக்கு அந்த பலத்தையும் இரக்கத்தையும் கிருபையும் கொடுக்கிறார். அதே போல் அவர் மிக அழகாக சொல்லியிருந்தார் நிறைய. நான் சொன்னேன், உங்களுக்கு நான் மதிப்பு தருகிறேன், மரியாதை தருகிறேன், நீங்கள் சொல்லுவதை நான் கேட்கிறேன். நீங்கள் வயதில் மூத்தவர், நான் வயதில் சிறியவன். ஆனாலும் கூட இந்த நபர் செய்தது முழுக்க தவறு. இந்த நபருக்கு துணையாக நிற்பவர்கள், அவர்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது சொன்னார், அவர்களை பற்றி மாத்திரம் நீ என்னோடு கதைத்து விடாதே, அவர்களை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். நான் சுகபலத்தோடு இந்த வன்னிமலத்தோடு யூடியூப் வைத்திருக்கிற வரைக்கும், நான் சுகபலத்தோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய அம்மாவினுடைய சகோதரங்களுடைய பிள்ளைகளோடும் சரி, என்னுடைய அம்மாவுடைய சகோதரங்களோடும் சரி, இவர்கள் கிட்ட நெருங்காதபடி ஓட விரட்டுவேன். காரணம் என்னென்று கேட்டால், இவர்கள் எனக்கு செய்த வேலை வேறு யாருக்கும் செய்திருந்தால் இவர்கள் இன்றைக்கு சுகபலமாக இந்த இடத்திலே இருக்க மாட்டார்கள். நான் என்றபடியால் எல்லாத்தையும் பொறுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கடந்து செல்கிறேன். பிள்ளைகள் என்னோட ஒவ்வொரு விடயத்தையும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தேவன் சொல்லுகிறார், நான் வரும்பொழுது அவனவனுக்கு தக்க பலனோடு வருவேன். இவர்கள் எல்லாம் அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், குத்தினவர்களும் கோத்திரங்களும் என்னை காண்பார்கள். அப்படியாக இவர்கள் ஒவ்வொருத்தனும் செய்து கொண்டிருக்கிற வேலைக்கு தக்க விதத்தில் இவர்கள் அனுபவித்துத்தான் தீருவார்கள். சிலர் இன்று என்னோடு கதைக்கும் பொழுது மிக மனமுடைந்து போய் கதைக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து விட்டது. நான் அவர்களுக்கு சொன்ன கதை ஒன்றுதான். நீங்கள் இதே 1990ஆம் ஆண்டு இவர்களை பற்றி நீங்கள் ஆழ விசாரித்து அறிந்து நடந்திருந்தால் இன்று 35 வருடம் கடந்து நீங்கள் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் சில இடத்தில்
எங்களுக்கு தெரியத்தக்கதாகவே சில விடயங்களை சொல்லிவிட்டு கடந்து போனவர்கள்தான் இவர்கள். எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை. செய்திருந்தார் என்று சொன்னால் அதொன்றும் கையால் தந்ததல்ல. அந்த அம்புரிமை பண்ணி இந்த காலத்தில் எங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் என்று தரச் சொல்லுங்கள். அதை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் கேட்கிற நபர்கள் தான் எனக்கு தருமதியை தவிர நான் இவர்களுக்கு கொடுக்குமதி இல்லை என்று சொல்லியிருந்தேன். சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நீ ஒரு தரமான ஆள். இவ்வளவு நான் கதைத்தும் கூட நிதானத்திலிருந்து சற்றும் விலகாமல் நீ கதைத்திருக்கிறார். நீ வரும்பொழுது என்னிடத்தில் வா என்று சொல்லியிருந்தார். நிச்சயமாக என்னுடைய விடுமுறை காலங்களுக்கு எனக்கு லீவு கிடைத்தால் நான் நிச்சயமாக செல்வேன். இவர்களெல்லாம் பார்ப்பேன். அதே போல் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சிலர் தொடர்பு கொள்கிறீர்கள். அதே போல் ஃபேஸ்புக்கில் மெசஞ்சரில் வருகிறீர்கள். தயவு செய்து முகநூலை பாருங்கள், யூடியூப்பை பாருங்கள். எனக்கு வேலை நேரங்கள் அதிகமாக இருக்கிறதால் நான் யாரோடும் பேசவில்லை என்று குறைக்காதீர்கள். எனக்கு பேசுவதற்கு நேரங்கள் மிக மிக குறைவு. அதனால் நீங்கள் உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தொழிற்சாபனங்கள் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார் என்று சொல்லி நல்ல மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கெட்ட மனிதர்களிடத்திலிருந்து விலகி இருங்கள். அப்பொழுது தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலைத்துளி யூடியூப் அண்டன். நன்றி, வணக்கம். நண்பர் உறவு அனைவருக்கும்.